சங்கிகளை பற்றிய விஷயம் ரொம்பவே வருத்தம் அளிக்கிறது. அவர்கள் சாப்பிடுவது சாதாரணமான உணவா இல்லையெனில் அவர்கள் கோமாதா என்று சொல்லி வழிபடும் பசுவின் சாணமா என்றே கூட சில சமயம் சந்தேகிக்க வேண்டிய நிலை. ஒருவேளை அதையே சாப்பிடுகிறார்களோ என நினைக்க வைக்கிறார்கள். இப்படித்தான் இந்த சங்கிகள் செய்கிறார்கள். ஒரு நிமிஷத்திலே ஒருவரை ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்துக்கு மாற்றும் சக்தி இருந்தால் அது இந்த சங்கிகளுக்குத்தான். அவர்களுக்கு எதிராக யார் பேசினாலும் உடனே அவன் முஸ்லிம், அவன் பாகிஸ்தானி என்று சொல்லி பிரச்சாரம் பண்ணி விடுவார்கள். அதற்கு எடுத்துக்காட்டு யூடியூபர் த்ருவ் ராத்தி. அவர் சங்க பரிவாரினவரி சக்திகளுக்கு எதிராக பேசினார். உடனே அவரை பாகிஸ்தானி என்றும் மனைவி முஸ்லிம் என்றும் பொய்யான கதைகளை பரப்பினார்கள். இப்படி பொய்கள், வதந்திகள், இனவெறி, இதை தவிர வேறு ஒன்றும் இல்லாததே அவர்களின் அரசியல். அதைத்தான் பல ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் சொல்ல வருவதற்கு காரணம் சாய் பல்லவியை பற்றிய சமீபத்திய போலியான செய்திகள். நிதேஷ் திவாரி இயக்கும் ராமாயணம் படத்திற்காக ரன்வீர் கபூர் ராமனாகவும் சாய் பல்லவி சீதையாகவும் நடிக்கிறார் என்ற பேச்சு எழுந்தது. உடனே சமூக வலைத்தளங்களில் சங்கிகள் சாய் பல்லவி முஸ்லிம் என்று பரப்பத் தொடங்கினர். காரணம் என்ன தெரியுமா? 2021 ஒரு படத்தின் ப்ரொமோஷனுக்காக அவர் ஹிஜாப் அணிந்து சென்ற சில புகைப்படங்கள். அந்த படங்களை வைத்து அவர் முஸ்லிம் என்று பைத்தியக்கார பிரச்சாரம் பண்ணினார்கள். இது திட்டமிட்ட பொய்யான வேலைகளாகவோ அல்லது உண்மையை புரியாமல் செய்ததாவோ இருக்கலாம். ஆனால் ஒன்றுதான் உறுதி, சங்கிகள் அப்போதும் இதே மாதிரி இருந்தார்கள், இப்போதும் அதே மாதிரி இருக்கிறார்கள். அவர்களுக்கு எந்த மாற்றமும் இல்லை. இனவெறியும் வெறுப்பும் தான் அவர்களின் அடையாளம். அதில்தான் அவர்கள் நிலைத்திருக்கிறார்கள்.